சிதம்பரம் மாமா ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்காரு. மாமா மனசை காயப்படுத்திட்டு நமக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். லீலா சொல்றது சரிதான் தம்பி. அவர் என்கிட்ட கூட கோமா தான் நடந்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கோபம் 2 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க. அவர் கோபம் சரியான உடனே லீலாவை பேசி சரி பண்ணிடலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உண்மையிலே சொல்றீங்களா? சத்தியமா தம்பி, நீங்க தான் லீலாவுக்கு மாப்பிள்ளைன்னு நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு காரணம் பத்தாதா எனக்கு? நான் பண்ணி வைக்கிறேன் ஜாம் ஜாமுன் உங்க கல்யாணத்தை. ஒருவேளை இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சினிமாவில் வர்ற மாதிரி லீலாவை குண்டுகட்டா தூக்கிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை தம்பி. என்ன நம்புங்க நீங்க. ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாத தம்பி. மாணிக்க சார், என்ன வேலை சீக்கிரம் வீட்டுல? ஆச்சரியமா இருக்கு. என்ன சார் பண்றது, தொழில் அப்படி. இந்த மரத்துல காத்து நல்ல வீசுது. வீட்டுக்கு சீக்கிரம் வரதுலயும் ஒரு சுகம் இருக்கு. நான் ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் சார். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன சார், என் பொண்டாட்டி பின்னோட பயங்கரமான ஆள் சார். பாவம் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். என் பொண்டாட்டி டேஞ்சரான ஆள் சார். என்னங்கடா டேஞ்சரான பொம்பளைன்னு என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ நீங்க வேற. உங்களை பத்தி யாரும் பேசல, அவர் பாவம் அவர் பொண்டாட்டிய பத்தி பேசுறாரு. ஆமா ஆமா, அவ டேஞ்சரான பொம்பளை தான். அது கிடக்குது கழுத. அது சரி, உங்க வீட்ல எல்லாம் கரண்ட் இருக்குது, என் வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இல்லையே. கரண்ட்டுக்கு கூட நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கு. நக்கலா பேசுறியா? உன்னை உன் பொண்டாட்டி அடிக்கிறதுல தப்பே இல்ல. என்ன முறைக்கிறியா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குல்ல, என் வீட்டுக்கு மட்டும்தானே இல்ல. வெளிநாட்டு சதி. உனக்கு அடுத்த மாசத்துல இருந்து வாடகை ஏத்த போறேன் பார். அம்மா அம்மா அம்மா, என்ன என்ன அப்படி வா வழிக்கு. ஒரு நல்ல எலக்ட்ரிஷியனை போய் கூட்டிட்டு வாடா. அம்மா, என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஏன் இப்படி குதிக்கிற? என்ன விட பெரிய எலக்ட்ரிஷியன் ஊர்ல இருக்கனா? என்னது, நீ எலக்ட்ரிஷியனா? அடக்கன்றாவிய, நீ லாரி தானே ஓட்டிட்டு இருக்கற. இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சப்பா. என்ன பத்தி தெரிஞ்சிட்டு அவ்வளவுதான். வாங்க உள்ள. போ போ, வர்றேன் போ. என்னங்க, என்ன இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, காத்து நல்லா வீசுது. ஐயோ, கரண்ட் போயிடுச்சே. என்னங்க, எல்லார் வீட்லயும் கரண்ட் போயிடுச்சா? இல்லங்க, ஓனர் வீட்ல தான் கரண்ட் இல்லாம இருந்துச்சு. உங்க வீட்டுக்காரர் ஏதோ சரி பண்றான்னு போனாரு, மொத்த காம்பவுண்ட்லயே கரண்ட் அட காலியாச்சு. பாவி, அந்த ஆளு சரியான லூசுங்க. அவருக்கு ஒரு வேலையும் தெரியாது. டேய் உருப்படாதவனே, வாடா வெளிய. போடா போ. வாடா, வா வா. ஏண்டா இவங்கிட்ட அறிவு இருக்கா உனக்கு? அறிவு. பீஸ் பிடிக்கிறேன்னு சொல்லி மீட்டர் பிடிக்கிட்டேடா.